सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान शुरू हो रहा है सोमवार 5 जनवरी से हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. சிவா, உங்க காதுல ப்ளூடூத் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். சிவா, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். Thank you scientist uncle. சிவா, ஆமா ரேவா, ஆனா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்ல டயர்ஸோட அடையாளம், அவங்களோட பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன், நீயும் ஜாக்கிரதையா இரு. இந்த லட்டு சிங்கோட கூர்மையான பார்வையில இருந்து யாராலும் இங்க தப்பிக்க முடியாது. என்ன பண்ணீங்க? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இவ்வளவு பெருசா இருந்துகிட்டு சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறீங்க. பயந்துட்டீங்களா? அட, அங்க என்ன நடக்குது? யூடி, வா நம்ம போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா. அட, இது சாக்லேட். சாக்லேட்டா? எனக்கு பசிக்குதுப்பா. ரொம்ப ஆசைப்படாத, இது வேற சாக்லேட் கவர் தான், சாக்லேட் இல்ல. சாக்லேட் ராப்பர் இந்த காலத்துல இருக்கு. அது யூடி, ரேவா, லட்டு சிங் அங்கிள், அங்க பாருங்க, அங்க இன்னொரு சாக்லேட் ராப்பரும் இருக்கு. அதோட ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்கு. ஆனா சில டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்படின்னா அவங்க இங்க தான் வந்திருக்காங்க. வாங்க இந்த பக்கமே போகலாம். சயின்டிஸ்ட் அங்கிள், நாங்க மேட் மவுண்டஸாவை ஃபாலோ பண்றோம். ஆமா மண்டுசா சிவா, இருந்தாலும் பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். இவங்க எல்லாரும் அம்பு விட்டுட்டு இருக்காங்களே. நீங்க எல்லாரும் எங்கே இருங்க, நான் அவங்களோட கவனத்தை திசை திருப்புறேன். அதோ அங்க இருக்கான், அவன் அந்த பக்கம் தான் போறான். வாங்க போய் பிடிக்கலாம். இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். வாங்க, அங்க பாருங்க, அந்த பையன் நம்ம பின்னால வரான். குடிங்க அவனை.
சரி சிவா, இவங்க எங்களை பிடிச்சிட்டாங்கப்பா. அமைதியா எங்க கூட வா. போங்க, நடந்துகிட்டே இருங்க. அந்த பக்கம் நில்லுங்க. அங்க பாத்தியா சிவா, இவங்களும் இங்க தான் இருக்காங்க. பாஸ், நான் சொன்னது இவன் தான் பாஸ். சண்டை போட்டு சயின்டிஸ்ட காப்பாத்தினது இவன் தான் பாஸ். அப்படியா? நீதான் அந்த சின்ன பையனா? நீதான் அந்த சயின்டிஸ்ட எங்க ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதா? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. இட்லி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், வாய் மூடிட்டு ஓரமா போய் நில்லு. வெண்டோர் கசாக்கா வராரு. எல்லாரும் மரியாதையோட தலைய குனிங்க. தலைவர் கசாக்கா வந்துகிட்டு இருக்காரு. தலைவர் கசாக்கா. நீங்க எங்க இனத்தை சேர்ந்தவங்க இல்ல. வெளியாட்கள் இந்த இடத்துல இருக்கவும் கூடாது. இதை என்னால பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. வேகமா தண்ணிய கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு தலைவரே. தண்ணி எதுக்கு கொதிக்க வைக்கிறாங்க? தண்ணிய கொதிக்க வைக்கலன்னா ருசி இருக்காதுல்ல. ருசியா? வேணாம் வேணாம் வேணாம், எங்களை வேக வச்சுலாம் சாப்பிட்றாதீங்கப்பா. கெஞ்சி கேக்குறேன். நாங்க எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே திரும்ப போயிடுறோம். சரியா? சின்ன சின்னதா வெட்டி போடுங்க. சின்ன சின்னதா இருக்கணும். எங்களை சின்ன சின்ன துண்டா வெட்டிடாதீங்க. தண்ணியில போட்டு எங்களை வேக வச்சிடாதீங்க. எங்களை விட்டுடுங்க. சின்ன சின்ன துண்டா எங்களை வெட்டிடாதீங்க. ப்ளீஸ். முதல்ல தோலை நல்லா உரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா வெட்டி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் தலைவரே, தோலை தயவு செய்து உரிச்சிடாதீங்க. ஆமா, நீ அழுதுகிட்டு இருக்க. சீக்கிரமா தோலை உரிங்க. தலைவரே வேண்டாம், எங்களெல்லாம் சாப்பிடாதீங்க. நல்லதுக்கு இல்ல. அடாடா, இவன் என்ன வளரிக்கிட்டு இருக்கா? நான் எதுக்காக இவனை சாப்பிடணும்? நாங்கெல்லாம் சுத்த சைவம்யா. என்னது, நீங்கெல்லாம் வெஜிடேரியனா? ஆமா, எல்லாத்தையும் போட்டுடுங்க. அடடே, மறுபடியும் எல்லாரையும் தண்ணியில போடுங்கன்னு சொல்றீங்க? அடடா, நான் எல்லாத்தையும் போட சொன்னது அதுவும் அங்க இருக்க பாரு அந்த ஃபிஷ்ஷஸ், அப்புறம் வெங்காயத்தை அதை தோல் உரிச்சு போட சொன்னேன். காய்கறிகளை சின்ன சின்னதா வெட்டி போட சொன்னேன். அப்பதானே சாப்பிட நல்லா இருக்கும். என்னது, ஃபிஷ் எப்ப வெஜிடேரியனா ஆச்சு? எங்களுக்கு அது வெஜிடேரியன் தான். உனக்கு அதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. இல்ல 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 இல்ல, எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. சரி, நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. தலைவரே, இவங்க எல்லாரும் வெடிமருந்து கல்லான ப்ளூனோட்டோரியம் எடுக்க வந்திருக்காங்க. இவங்க கெட்ட எண்ணத்தோட வந்திருக்காங்க. இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். இல்ல தலைவரே, இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் வெடிமருந்து கல்லை எடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க இவங்களை பிடிக்க தான் இங்க வந்திருக்கோம். ஏய் சின்ன பையா, பொய் சொல்லாத. டோன்ட் டெல் லைஸ். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருட்டுத்தனம் பண்ணிட்டு நீ என்னையே அடிக்கிறியா? நீங்க தான் திருட வந்திருக்கீங்க. இல்ல, நீங்க தான் திருட வந்திருக்கீங்க. நான் இல்ல. நான் உங்களை நீதான். பிடிக்க நிறுத்துங்க. உங்களை விட மாட்டேன். என் இடத்துக்கு வந்தது இல்லாம ஏன் முன்னாடியே சண்டை வேற போடுறீங்களா? எல்லாரும் அமைதியா இருங்க. பிரின்ஸ் ரூமி வருகிறார். பிரின்ஸ் ரூமி வருகிறார். வாங்க பிரின்ஸ். இவங்க எல்லாரும் நம்ம ராஜாங்கத்துக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. காதுல அப்படி என்ன ரகசியம் சொன்னாரு? இவரு என்ன சொன்னாருன்னா, இவருக்கு பிறந்த நாள் இப்ப வரப்போகுது. அந்த நாள்ல உங்களுக்குள்ள போட்டி, ஃபிஷ் பிடிக்கிற காம்படிஷன் நடக்க போகுது. என்னது, ஃபிஷ் பிடிக்கிற காம்படிஷனா?
என்னது இது? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. முதல்ல சரி பண்ணி ஆகணும். அட, இந்த பிளக் எப்படி தானா கழண்டிருக்கும்? மறுபடியும் எப்படி கண்டுச்சு? உங்கள முதல்ல யார் அடி வாங்க போறது? தயவு செஞ்சு அவசரப்பட்டு எங்களை அடிச்சிடாதீங்க ஐயா. வயரை எடுத்து விட சொன்னாங்க. நாங்க வந்து அவ்வளவுதான். எங்களை விட்டுருக்க. தெரியாம வந்துட்டோம். என்ன அடி அடிக்கிறான் பாயுவன். சிவா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு? மேட் மெண்டஸோட ஆளுங்க என் லேபுக்குள்ள வந்துட்டாங்க சிவா. அவங்க உன் பிளக்க கட் பண்ண பார்த்திருக்காங்க. அதனால தான் நீ மயக்கமாயிருக்க சிவா. ஆனா நான் அவங்கள அடிச்சு துரத்திட்டேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க தாத்தாவை உங்க லேபுக்கு வர சொல்லுங்க. இதுக்கப்புறம் அங்க யாராவது வந்தாங்கன்னா அவரே அவங்கள பாத்துக்குவாரு. சரி சிவா, நான் போய் உடனே அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் மேட் மெண்டோஸாவை ஃபாலோ பண்ணி அவனை தடுத்து நிறுத்துறேன். நீங்க என் பின்னாடியே வந்துருங்க. தலைவரே, பிரின்ஸ், ப்ளீஸ் நீங்களும் வாங்க. உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படும். கவலையே படாத சிவா. நாங்க எப்பவும் உன் கூட தான் நிப்போம். எந்த உதவியா இருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு செய்வேன் சிவா. நானும் வந்துட்டேன். அந்த பிளானட்டோரியம் மலை எங்க இருக்கு சொல்லு. இதோ இங்கதான் பக்கத்துல. அங்க பாருங்க இருக்கு. எஸ் எஸ், மவுண்டன் ஆஃப் பிளானட்டோரியம் இதான். கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தான் மழை கிடைச்சிருச்சுல. இப்ப நான் போலாமா? சரி, சீக்கிரமா இங்க இருந்து நீ கிளம்பு. போ இங்க இருந்து. ரொம்ப நன்றி. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப பயந்துட்டான். அங்க பாருங்க எப்படி தெரிச்சு ஓடுறான்னு. சீக்கிரமா வாங்க, இங்க இருக்கிற கற்களை நாம எடுக்கலாம். காமான், வாவ், வேலைய ஆரம்பிக்கலாமா? எல்லாத்தையும் சின்னதாக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம், முடிஞ்ச அளவுக்கு நிறைய கற்களை எடுத்து உங்க பேகுக்குள்ள போட்டுக்கோங்க. போங்க. இதுக்கப்புறம் உலகத்துல உள்ள எந்த சக்தியாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. கல்லு கிடைச்சிருச்சு. பாஸ், இங்க பாருங்க, கல்லு கிடைச்சிருச்சு. வெரி குட், வெரி குட். பாஸ், நீங்க ஒரு தடவை இந்த கல்லை செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒருவேளை வேற கல்லா கூட இருக்கலாம்ல. யூ ஆர் ரைட் கிரிகித் லால். இதோ செக் பண்ணலாம். இந்த கல் வெடிக்கவே இல்ல. இன்னொரு கல்லை எடுத்துட்டு வா. பாஸ், என் கல்லு எப்படி இருக்குன்னு பாருங்க பாஸ். இந்தா.
என்ன இது இதுவும் வெடிக்கவே இல்ல. இன்னொரு கல்லை எடுத்துட்டு வா போ. பாஸ் பாஸ் என் கல்ல பாருங்க இது பாஸ். அந்த கல்லு கிடையாது. பாஸ் என் கல்ல பாருங்க பாஸ். இல்ல பாஸ் பாஸ் என் இதுவும் கல்ல கிடையாது. பாஸ். நல்ல கல்ல உங்களால ஒழுங்கா எடுத்துட்டு வர முடியாதா? போங்க சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. அந்த கல்லை எடுத்துட்டு வாங்க. ஐயோ நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் போய் அந்த கல்லை தேடு போ. பாஸ் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு. இது என்ன கல்லு? இது அதுவா இருக்காது. ஓ, என்ன பண்ற கிரிக்கெட்லால்? இல்ல பாஸ், நான் எதையும் தூக்கி போடல பாஸ். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன அடிக்காதீங்க பாஸ். இங்க பாரு கிரிக்கெட்லால், உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. நீ எதுக்காக மறைஞ்சிட்டு இருக்க? வெளியில வா. இதோ வரேன் பாஸ். சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொல்லுங்க நீ பாஸ். எந்த கல்லை தூக்கி போட்ட? எந்த கல்லுன்னு சொல்லு. இதுதான் பாஸ். சிகப்பு கல்லா? அப்ப எல்லாத்தையும் இங்க கொண்டு வா சீக்கிரம். இந்தாங்க பாஸ், சிவப்பு கலர் கல் எடுத்துட்டு வந்துட்டேன். எஸ் அந்த சிகப்பு கல்லு தான் புளூட்டோரியம் கல்லு. எல்லாரும் கேளுங்க, சிகப்பு கல்லை எடுக்க ஆரம்பிங்க சீக்கிரம். போய் எடுங்க. ஓகே பாஸ். பாஸ், பூகம்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ். இல்ல மழை எழுந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் பாஸ். இந்த ஜெயண்டோட ஸ்டாச்சுவை தான் நான் வில்லேஜுக்குள்ள பார்த்தேன். இப்ப இதையும் குட்டியாக்கி நான் ஈஸியா பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இதை நான் உருக்கி எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் விட மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். வேண்டாம், சரண்டர் ஆயிடுறோம். சீக்கிரம் வந்துரு. இவனுக்கு இப்பவே நான் பாடத்தை கத்து கொடுக்க போறேன். என்னோட துப்பாக்கி எங்க போச்சு? பாஸ், அதை இப்ப தேடிக்கிட்டு இருக்க வேணாம், ஓடிடலாம் பாஸ். எஸ்கேப். இவன் கிட்ட இருந்து ஓடி நம்மளால தப்பிக்கவே முடியாது. அதனால கிடைச்ச கல்லை வச்சு நம்மளால பணக்காரங்களா ஆக முடியும். இது போதும் நமக்கு. டைகர், சீக்கிரமா எங்களை இங்க இருந்து உங்ககிட்ட அழைச்சுக்க. சீக்கிரமா அந்த ரிமோட் பட்டனை ஆன் பண்ணு. ஆனா பாஸ், அந்த ரிமோட்டனா நம்ம ஏரியால வச்சிருக்கேன் பாஸ். என்னது டைகர், சும்மா காமெடி பண்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சீக்கிரமா எங்களை இங்க இருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு போ. இல்ல பாஸ், நாங்க காமெடி ஒண்ணும் பண்ணல. பானிபூரி சாப்பிடுறோம் பாஸ். அவர்கிட்ட அடி வாங்கினதுல உடம்பெல்லாம் ஒரே வலி, பசி வேற பாஸ். அதான் வந்து இங்க சாப்பிட்டுட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருக்கோம் பாஸ். இவனும் வந்துட்டான். ஏற்கனவே நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப சிவா வேற இங்க வந்துட்டாடே. இவன் நம்மள ஃபாலோ பண்றதே நிறுத்த மாட்டேங்கிறான். சரி டைகர், நான் சொல்றதை கேளு. நம்ம டேன் ரொம்ப தூரமா இருக்கு. அவ்வளோ டைம்லாம் நம்ம கிட்ட இல்ல. அதனால சீக்கிரமா நிறைய ஆளுங்களை நீ கூட்டிட்டு வந்து அந்த சயின்டிஸ்ட நீங்க கொஞ்ச நேரம் ஃபைட்ல பிஸியா வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க ஒயரை கட் பண்ணிட்டு பிளாஸ்ட் பண்ணிடுங்க. இவங்க எல்லாரோட கதையும் முடியணும். முதல்ல சிவாவோட ஒயரை கட் பண்ணிடு. அட்லீஸ்ட் சிவா கிட்ட இருந்து தப்பிச்சாலே பெரிய விஷயம் தான். சீக்கிரமா போ. இவரு எப்படி இங்க? இவரோட ஸ்டாச்சுவை நான் கிராமத்துல பார்த்தேன். இவரு எப்படி இப்போ எந்திரிச்சிருக்காரு? ஹலோ, நான் உங்க நண்பன் தான். ஹலோ, we are friends. அந்த ஒயரை கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேளுங்களா கண்ணுங்களா. என்னையா சயின்டிஸ்ட் ஆளே மாறி போயிருக்காரு.
வாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான பயங்கர ராகத்தை பாடி காட்டுற, நீங்க ரசிப்பீங்க. நாங்க ஒன்னும் சங்கீதத்தை கேட்கிற மூட்லயே கிடையாது பெருசு. நீ ஒயரை கட் பண்றா. ஒயர்ல மட்டும் கைய வச்சீங்க, கட் பண்ணிடுவேன் உங்களை. சயின்டிஸ்ட் திரும்பி வந்துட்டான்டா, ஓடிடே. வாங்க வாங்க, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். உள்ள நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனைப்பா, வாங்க அவங்களுக்கு போய் உதவி பண்ணுவோம். ஒழுங்கா அங்கேயே நில்லுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.